இன்னைக்கு நாம 2026 மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா ஈரானை தாக்க ஆரம்பிச்ச அந்த நிமிஷமே உலக அரசியல் மொத்தமா மாறிப்போச்சு. ஆனா மேற்குலக நாடுகள் எதிர்பார்த்த மாதிரி அரசியல் மாறல. அதுக்கு எதிராக அவர்கள் நினைச்சதொன்று நடந்தது வேறையா இருக்கு. இன்னைக்கு மே 2026 நிலைமை என்னவா இருக்குன்னா, ஈரான் மேல யூகே புதுசா தடைகளை விதிச்சிருக்காங்க. பதிலுக்கு ஈரான் யூகேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செக்கும் வச்சிருக்கிறார்கள். யூகே நினைச்சா ஈரானை அழிச்சிட முடியுமா, இல்ல யூகேவோட பொருளாதாரத்தை ஈரான் முடக்கணுமா? அமெரிக்காவாலேயே ஈரானை ஒன்றும் பண்ண முடியல. யூகே ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிச்சா தாக்கு பிடிக்க முடியுமா? இதனைத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைய கரண்ட் சிச்சுவேஷனில் ரொம்ப முக்கியமான இடம் என்றால் அது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி தான். பிப்ரவரி கடைசியில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த பாதை ஈரானோட முழுமையான கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்கு. யூகே அதாவது இங்கிலாந்து தன்னோட ரோயல் நேவியில இருந்து அதிநவீனமான போர்க்கப்பலை அங்கே அனுப்பி ஈரானை மிரட்டுவதற்கு ட்ரை பண்ணுகிறார்கள். ஆனா ஈரானோட பதில் என்னவா இருக்கு தெரியுமா? உங்க கப்பல்கள் எங்களுடைய எல்லைக்கு வந்தா அதுக்கு நாங்க கொடுக்க போற பதில் உடனடியாகவும் தீர்க்கமாகவும் இருக்கும் என்றும் ஈரான் தரப்பிலிருந்து நேரடியாக எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்துல 70% கப்பல் போக்குவரத்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பாதை வழியா போக முடியாம நின்று போச்சு. இதனால யூகேவில் எரிபொருளோட விலை கிடுக்குன்னு உயர்ந்திருக்கு. அந்த நாட்டு மக்கள் இப்ப போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க. ஈரான் விதிச்ச விலையில இப்ப யூகே வசமா சிக்கி இருக்காங்க என்பதுதான் உண்மை. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்ச பிறகு யூகே ரஷ்யாவுக்கு எதிரான முடிவுகளை எடுத்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில மாட்டுப்பட்டிருந்தார்கள். எனர்ஜியினுடைய பிரைஸ் ஆனது யூகேல அதிகமாக மாறியிருந்தது. நிறைய கம்பெனிகள் யூகே விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிருந்தார்கள். இப்படி இருக்கையில இப்ப ஈரான் அமெரிக்கா பிரச்சனையில யூகே தேவையில்லாமல் ஈரானுக்கு எதிராக களமிறங்கி ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு மறுபடியும் தங்களுடைய எனர்ஜி பிரைஸை இன்னும் கை ராக்கெட்டில் உயர்த்தி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது யூகேக்கு தேவையில்லாத ஆணி. இந்த 2026 போருல எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திய விஷயம் ஈரானோட ட்ரோன்கள். ரஷ்யாக்கு ஈரான் கொடுத்த ட்ரோன்கள் உக்ரைன்ல என்ன செஞ்சது என்பது நமக்கு அனைவருக்குமே தெரியும். இப்ப அதே தொழில்நுட்பம் யூகே அதாவது இங்கிலாந்தினுடைய ராணுவ தளங்களுக்கு எதிராக திரும்புது. யூகே வெளிநாடுகளில் வச்சிருக்கின்ற ஒவ்வொரு ராணுவ தளமும் இன்னைக்கு ஈரானோட ஃபட்டா 1 ஹைப்பர்சோனிக் மிசைல்களோட ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கு. இது வெறும் ஆயுத போட்டி மட்டுமில்ல, இது தொழில்நுட்ப போட்டி. யூகே அதாவது இங்கிலாந்து பல பில்லியன் கணக்கில் செலவு பண்ணி வச்சிருக்கிற வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஈரானோட மலிவான ட்ரோன்கள் ஒட்டுமொத்தமா முடக்கிடுச்சு. இது யூகேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் என்று தான் சொல்லணும். ஏற்கனவே அமெரிக்கா யூகேவோட பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கின்ற அமெரிக்கா தங்களுடைய இராணுவத்தையும் தங்களுடைய நேவியையும் உள்ளடக்கி ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தார்கள். ஆனால் மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்களையோ மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட நட்பு நாடுகளையோ அமெரிக்காவால் ஈரானோட மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களில் இருந்து பாதுகாக்க முடியலை. அமெரிக்காவே மண்ணை கவும் போது அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களே இந்த இடத்துல மண்ணை கவும் போது யூகே ஏமாத்திரம் யூகேயும் அடிவாங்குவார்கள் என்பதுதான் உண்மை. போன வாரம் யூகேவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து ஈரான் மேல புதுசா 12 தடைகளை விதிச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஈரானை பலவீனப்படுத்தும் என்றுதான் யூகே நினைக்கிறாங்க. ஆனா பல வருஷமா தடைகளை தாங்கி பழக்கப்பட்ட ஈரானுக்கு இது ஒரு தூசி மாதிரி தான். உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னா, யூகேவோட இந்த நடவடிக்கை அவங்களுக்கே எதிராக திரும்பி கொண்டு இருக்கு. ஈரானோட நட்பு நாடுகளான ரஷ்யா மற்றும் சீனா யூகேவோட இந்த மிரட்டலை தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூகே இப்போ ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தீவா மாறிக்கிட்டு வருது என்பதுதான் உண்மை. ஏற்கனவே யூகேக்குள்ள உள்நாட்டு பிரச்சனைகள் உள்நாட்டு அரசியல் குழப்பங்கள் ரொம்ப பெருசா போய்கொண்டிருக்கு. யூகேவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற கிறிஸ் ஸ்டாமர் அவர்களை பதவி விலக சொல்லி அதிக பிரசரானது போய்கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் தேவையில்லாமல் ஈரான் விஷயத்துல யூகே மூக்க நுழைச்சு வசமா மாட்டப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தோட புதிய வல்லரசுகள் வரிசையில ஈரான் இப்ப முன்னணியில நிக்குது என்பதுதான் உண்மை. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா இந்த 3 நாடுகளோட வரிசையில இப்ப 4ஆவதா ஈரானும் வல்லரசு பதவியில வல்லரசு லிஸ்ட்ல வந்து அட்டாகி இருக்கிறார்கள். அது அமெரிக்காவையே திணற விட்டு வந்து அட்டாகி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. யூகே மற்றும் ஈரானுக்கு இடையில ஒரு நேரடியான மோதலானது வந்தா அதில் நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேம் சேஞ்சர் ரஷ்யா. இன்னைக்கு 2026 ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு வெறும் நட்பு மட்டுமில்ல, அது ஒரு ராணுவ கூட்டணி. ரஷ்யா உக்ரைன் போரில் ஈரானோட ட்ரோன்கள் எப்படி உதவிச்சதோ அதுக்கு கைமாறா இப்ப ரஷ்யா ஈரானுக்கு தன்னோட அதிநவீனமான அட்வான்ஸான Su-35 போர் விமானங்களையும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் வழங்கி இருக்கிறார்கள். இதனை
இந்த அமெரிக்கா ஈரான் போரில் ஈரான் வெளிப்படையாக காட்சிப்படுத்தலை. பட் இன்னுமே அதனை ஸ்டோரேஜில் தான் வச்சிருக்கிறார்கள். மறுபடியும் போர் ஆரம்பித்தா அல்லது ஈரானை அழிக்கிற மாதிரி பயங்கரமான போர் மறுபடியும் ஆரம்பித்தா அந்த நேரத்தில் ஈரான் இதனை அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு எதிராக களமிறங்குற நாடுகளுக்கு எதிராக ஈரான் இதனை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால யூகே தன்னோட விமானப்படியை பயன்படுத்தி ஈரானை தாக்க நினைச்சா அதை முறியடிக்க ரஷ்யாவோட தொழில்நுட்பம் அங்கே தயாராக நிற்குது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட அட்வான்ஸான F-35 ஃபைட்டர் ஏற்றியே ஈரான் தாக்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய தடவை இந்த F-35 போர் விமானங்களை அவசர லேண்டிங் பண்ண வச்சிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டத்தையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள், ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தி இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. இதில் ரஷ்யாவோட தொழில்நுட்பமும் உள்ள சேரும்போது அது ஈரானுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். அது யூகேக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. யூகேவோட போர்க்கப்பல்கள் எங்கே நிற்குது, யூகேவோட இராணுவ தளங்களில் என்ன நடக்குது, இதை பற்றின துல்லியமான தகவல்களை கண்டிப்பாக ரஷ்யா செயற்கைக்கோள் மூலமாக ஈரானுக்கு தந்துக்கிட்டே இருப்பார்கள். இதனால் யூகே அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே ஈரான் அதுக்கு தயாராகிடுவார்கள் என்பதுதான் உண்மை. எப்படி அமெரிக்கா ஈரான் போரில் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் எங்கே இருக்குது, அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் எங்கே தங்கி இருக்கிறார்கள், அமெரிக்காவோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு என்பதற்கான தகவல்களை உடனுக்குடன் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு கொடுத்தார்களோ அதே மாதிரி தான் யூகேயும் ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்கும் போது யூகேயை பற்றிய உளவு தகவல்களையும் ஈரானுக்கு கொடுப்பார்கள். அமெரிக்கா எப்படி அடி வாங்கினார்களோ அதே விட பல மடங்கு யூகேயும் அடி வாங்குவார்கள் என்பதுதான் உண்மை. யூகே ஒருவேளை ஈரான் மேலே நேரடியான தாக்குதலை நடத்தினா ரஷ்யா சும்மா இருக்காது. ஈரான் மேலே கை வச்சா அது எங்க மேலே கை வச்ச மாதிரின்னு புடினவர்கள் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்திருக்கார். இதனால உக்ரைன் நிலையில ரஷ்யா தனது இராணுவத்தை இன்னுமே பலப்படுத்தி யூகே மற்றும் பிற நாட்டோ நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுப்பார்கள். அதாவது யூகேவை பொறுத்தவரை இது 2 முனை போர், அதாவது ட்ரூ ஃப்ரண்ட் வார். ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் ரஷ்யா மாதிரி இருக்கும். ஆகவே இப்போ யூகே ஈரானுக்கு எதிராக களமிறங்குவது ஒரு முட்டாள்தனமான முடிவாக இருக்கும். அதுவும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிராக களமிறங்கினால் யூகேவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. மேற்கத்திய நாடுகள் ஈரான் மேல விதிச்சிருக்கிற பொருளாதார தடைகளை முறியடிக்க ரஷ்யா ஒரு பாலமா செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எண்ணெய் வர்த்தகம் முதல் வங்கி சேவைகள் வரை 2 நாடுகளுமே சேர்ந்து ஒரு புதிய ஒரு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கிட்டாங்க என்பதுதான் உண்மை. இதனால யூகேவோட தடைகள் ஈரானை ஒருபோதும் முடக்க முடியாது. சுருக்கமாக சொல்ல போனா ரஷ்யாவோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் ஈரானை யாராலையும் அசைக்க முடியாது என்பதுதான் உண்மை. யூகேக்கு தெரியும் அவங்க ஈரானை தாக்குறது மறைமுகமா ரஷ்யாவோட மோதுறதுக்கு சமம். இந்த ஒரு பயன்தான் இன்னைக்கு வரைக்கும் யூகேவை அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிரான போருக்கு கொண்டு வராமல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பயன்தான் யூகேவே அமைதியாக வச்சிருக்குது. அப்படி இல்லாமல் இந்த பயம் இல்லாமல் அவர்கள் போரண்டு போனால் யூகேவே சுடுகாரா மாறிடும் என்பதுதான் உண்மை. சரி, இப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். 2026 இந்த மே மாதம் நிலவரப்படி பார்த்தா ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, காலம் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் உலகத்தை அடிப்படைச்ச யூகே சாம்ராஜ்யம் இன்னைக்கு ஈரானோட ஒரு சின்ன எச்சரிக்கையை கேட்டு பின்வாங்க வேண்டிய சூழல்ல இருக்கு. இந்த மோதல்ல யார்கிட்ட அதிக பணம் இருக்கிறது முக்கியம் இல்ல, யார்கிட்ட துணிச்சலும் சரியான வியூகம் இருக்கு என்பதுதான் முக்கியம். யூகே தன்னோட நட்பு நாடுகளை நம்பி இருக்கு. ஆனா ஈரான் தன்னோட சொந்த மண்ணையும் தன்னோட விடாமுயற்சியை நம்பித்தான் இருக்கிறார்கள். அப்படித்தான் ஈரான் அமெரிக்காவை எதிர்த்தார்கள். இப்ப யூகே உள்ள வந்தாலும் யூகேயும் எதிர்ப்பார்கள். ரஷ்யாவோட தோழமை, ஈரானோட நவீன ட்ரோன் தொழில்நுட்பம், அப்புறம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதி தன்னோட கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கிற அந்த தைரியம், இதுதான் இன்னைக்கு ஈரானை அசைக்க முடியாத ஒரு சக்தியா மாற்றி இருக்கு என்பதுதான் உண்மை. யூகே இன்னுமே பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஈரான் மேல தடைகளை விதிக்கலாம், தடைகளை போடலாம். ஆனால் அந்த தடைகள் இப்போ செல்லுபடி ஆகாது. யூகேவில் பெட்ரோல் வெளியேறி மக்கள் தெருவில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுகின்ற நிலைமையானது உருவாகிட்டது. இதன் மூலம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக யூகே களமிறங்குக்கு முன்னமே இந்த போரில் ஈரான் பாதி ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஈரானோட மேட் இன் ஈரான் ஆயுதங்கள் இன்னைக்கு வல்லரசுகளோட திமிரிய அடக்கி இருக்கு. இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நாம் பார்த்த கேள்வி, யூகே ஈரான் போர் வந்தால் என்ன நடக்கும்? இதற்கு இப்போ பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இது வெறும் ஆயுத போர் இல்லை, இது உலக அதிகாரத்தை மாற்ற எழுதுகிற ஒரு புரட்சியாக தான் பார்க்கப்படுது. மேற்கத்திய நாடுகளோட ஆதிக்கம் முடிவுக்கு வர்றதையும் கிழக்கு நாடுகளோட எழுச்சியையும் நாம் இப்போ நேரடியாக கண் முன்னாடி பார்த்து கொண்டு இருக்கோம். பாரசீக வளைகுடாவோட அந்த சிங்கம், ஈரான் சிங்கம் கர்ச்சிக்க ஆரம்பிச்சிருக்கு.
கரிச்சிக்க தொடங்கி இருக்கு. இனி உலக வரைபடத்தில் ஈரானோட அனுமதி இல்லாம எந்த ஒரு பெரிய மேட்டும் நடக்க போறதில்லை என்பது தெளிவா தெரியுது. இது ஒரு புதிய விடியல், பாரசீகத்தினுடைய விடியல். இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது என்பதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன்.